இங்க ஹீரோவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால இவங்க 2 குடும்பமும் சேர்ந்து வேற வேற இடத்துல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப இத கேட்ட போலீஸும் வேற வேற இடத்துல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்த்துட்டா ரொம்பவும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அத கேட்டதுமே இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. சோ இவங்க 2 குடும்பமும் சேர்ந்து கல்யாண பேச்ச பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா என்னோட பையன் கல்யாணம் சிம்பிளா நடக்க கூடாது. இந்த ஊர்லயே பெரிய மண்டபம் தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போறாரு. அத கேட்டதுமே பொண்ணோட அப்பா இந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டு மண்டபத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்லயே 3 மண்டபம் தான் பெரிய மண்டபமா இருக்கும். ஆனா இவங்க புக் பண்ணிருக்க டேட்ல அந்த 3 மண்டபமும் ஃபுல்லா இருக்கு. சோ இந்த விஷயத்தை ஹீரோட அப்பா கிட்ட சொல்றாரு. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. அதை கேட்டதுமே ஹீரோ இவரை கூட்டிட்டு போய் ஒரு மண்டபத்தோட ஆளு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அவருமே மண்டபம் ஃபுல்லா இருக்கு. இருந்தாலுமே ஹீரோவுக்காக ஒரு சின்ன இடம் பாக்கி இருக்கு. ஆனா 60 பேர் தான் இருக்க முடியும். ஓகேவான்னு கேட்கறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. சோ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த 2 குடும்பத்துல வந்த ரிலேஷன் எல்லாம் மாறி மாறி உட்காந்துறாங்க. அதனால கல்யாணத்துல குழப்பமே ஏற்படுது. இருந்தாலும் மேரேஜ் கரெக்டா நடந்துருது. அப்பன்னு பார்த்து இந்த கல்யாணத்துக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் டிஃபரெண்டா செலிப்ரேட் பண்ற சொல்லிட்டு கையில வச்சிருந்த கன்னை ஷூட் பண்றாரு. அதனால கலைஞ்சு போய் பொண்ணுங்க 2 பேரும் மாறி வந்துடுறாங்க. தென் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போது அப்ப இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. அப்பதான் குரல் ஏதோ மாறி இருக்குன்னு சொல்லிட்டு துணி எடுத்து பாக்குறா. வேற பொண்ணா இருக்கு. அதை பார்த்ததுமே ஷாக் ஆவறான்.